ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம். மூங்கில் அரிசி கஞ்சி. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அரிசி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப குச்சி குச்சியாக இருக்குங்க. நான் சின்ன டம்ளரில் தாங்க ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அது நல்லா வறுத்துக்கலாங்க. லைட்டாக பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க தேவையில்லை. இல்லைன்னா நம்ம கருப்பு கவனிக்கு நைட்டு ஊற வச்சு செய்வோம் இல்லைங்க, அந்த மாதிரி கூட செய்யலாம். இந்த மாதிரி வறுத்து செய்கிறப்ப நல்லா வாசனையாக இருக்குது, குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்களுக்கு இது அடிக்கடி கொடுத்தா ரொம்பவே நல்லதுங்க. வயசானவங்களும் இது குடிக்கலாம், ரெகுலராக குடிக்கலாம். நல்லா வறுவட்டுருச்சுங்க. ஆற விட்டுட்டு நல்லா ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துங்க, அதில் 8 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். நான் இன்றைக்கி தயிர் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் தண்ணியாக தாங்க குடித்தேன். உங்களுக்கு தயிர் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி நீங்கள் கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கருப்பு கவனி மாதிரி கெட்டியாக ஆகலைங்க, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அப்போ தான் அரிசி நல்லா வெந்து வரும். நம்ம அரிசி நல்லா அரைச்சிட்டோம், இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வேகணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. இதுக்கு இஞ்சி நான் துருவி கொஞ்சம் ஆட் பண்ணுறேங்க. பச்சை மிளகாய் 1 ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். நான் தயிர் ஆட் பண்ணாமல் தாங்க குடித்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நல்லா